நமது குளோரியா மினிஸ்ட்ரியின் 2026 ஆண்டிற்கான தீர்க்கதரிசன செய்தியில் ஆண்டவர் குளோரியா மினிஸ்ட்ரியின் தலைவர் நமது சகோதரன் குழந்தை சைமன் அவர்கள் வழியாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். இந்த உலகம் முழுவதும் அநேக இடங்களில் இயற்கை உபாதைகள் நேரிடும். தீர்க்க தரிசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதில் ஒரு சிலவற்றை காணொளியில் பார்ப்போம். அதில் முக்கியமாக கேரள மாநிலத்தில் நடந்த தீர்க்க தரிசனத்தை பார்ப்போம். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த உலகம் முழுவதும் இந்த வருடம் இயற்கை உபாதைகள், நீங்கள் கண்டிராத கேட்டிராத காரியங்கள் எல்லாம் கேட்க போறீங்க. நிறைய இயற்கை உபாதைகள் இந்த உலகத்தில் நடக்க போகின்றது. போர்ட்டிக்கலா இந்த கேரளா மாநிலம் இன்று இந்த இயற்கை உபாதையில் சிக்க போகிறது. பெரிய காரியங்களுக்குள்ளாக அது இன்னும் செய்ய போகிறது. 1. வெனிசுலா இன்று சுடுகாடாக மாறியது. Bringing you the latest from Venezuela, it has declared a state of emergency after 2 earthquakes of magnitude 7.2 and 7.5. They struck the same area in the capital Caracas. 3800 பேர் பலி. தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் ஜூன் 24, 2026 அன்று நடந்த கோர நிலநடுக்கம் திடீரென பூமி பிளந்தது. M7.2 என்ற அளவில் மக்கள் ஓடி வருவதற்குள் 39 வினாடிகள் கழித்து மீண்டும் M7.5 என்ற அளவில் இன்னும் பெரிய அதிர்வு. முதல் அடி பலவீனப்படுத்த இரண்டாவது அடித்தடி தரைமட்டமாக்கிடுச்சு. 3800 உயிரிழப்பு, 16700 மேல் காயம், 17000 பேர் வீடு இழந்தவர்கள், தண்ணீர் மின்சாரம் பாதிப்பு. 2. குவாஞ்சி வெள்ளம் அணை உடைப்பு. ஜூலை 2026 டிராபிக்கல் ஸ்டோம் மைசாக்கின் கனமழை 2 அணைகள் உடைந்தது. 39 பேர் உயிரிழப்பு. இதில் ஹெங்சோவில் மட்டும் 26 பேர் காணவில்லை. 3,75,000 பேர் பாதிக்கப்பட்டனர். 2வது மாடி வரை வெள்ளம் வந்ததால் மக்கள் கூரையில் சிக்கினார்கள். 3. ஹூபே மாகாண சூறாவளி. ஜூலை 6, 2026 மத்திய சீனா. ஹூபே மாகாணம், ஹுவாங்காங் நகரம் பாதிப்பு. 11 உயிரிழப்பு, 331 பேர் காயம், 22 வீடுகள் அழிந்தன. 4855 வீடுகள் சேதம். கடந்த 4 வருடங்களில் முதல் சூறாவளி. 4. கன்சு மாகாண நிலச்சரிவு. ஜூலை 7, 2026 வடமேற்கு சீனா. கன்சு மாகாணம், லாங்னான் நகரம், ரென்சாங் கிராமம் பாதிப்பு. 21 பேர் உயிரிழப்பு, 33 பேர் மண்ணில் புதையுண்டனர், 7 பேர் காயம். இறந்தவர்கள் அனைவரும் காட்டு வேலை செய்யும் தொழிலாளர்கள். கேரளாவோட அழகான மலைப்பிரதேசம் வயநாடு மீண்டும் சோகத்தில் மூழ்கியிருக்கு. ஜூலை 7, 2026 அன்று நடந்த பயங்கர நிலச்சரிவு பத்தின முழு விவரம். വയനാട് മേപ്പാടി തുരങ്ക പാതയ്ക്കരികെ ഉണ്ടായ മണ്ണിടിച്ചിലിൽ കാണാതായവർക്ക് വേണ്ടിയുള്ള തിരച്ചിൽ പുനരാരംഭിച്ചു. வயநாடு கல்லாடி மீனாட்சி பாலம் அருகே இங்கே அனக்காம்போயில் கல்லாடி சுரங்கப்பாதை கட்டுமான வேலை நடந்துட்டு இருந்துச்சு. கடந்த 24 மணி நேரத்தில் 226 மில்லிமீட்டர் கனமழை. அதனால மலையில் இருந்து சேரும் மண்ணும் பெரும் சத்தோட சரிஞ்சு விழுந்துச்சு. கட்டுமான தொழிலாளர்களை ஏத்திட்டு வந்த பேருந்து உட்பட பல வாகனங்கள் அப்போ அங்க நின்னுட்டு இருந்துச்சு. அந்த காட்சி CCTVல பதிவாகி இணையத்துல வைரல் ஆகுது. உயிர் இழப்பு சேதம் இதுவரை கிடைச்ச தகவல் படி உயிர் இழப்பு 5 பேர் காயம், 7 பேர் காணாமல், 6 பேர் இறந்தவங்களில் 3 பேர் வெளிமாநில தொழிலாளர்கள். மத்திய பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட்ல இருந்து வேலைக்கு வந்தவங்க. இது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த கேரளாவும் வெள்ளத்துல 60க்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்துட்டாங்க. 2.5 லட்சம் பேர் நிவாரண முகாம்களில் இருக்கிறாங்க. இன்னும் அநேக தீர்க்க தரிசனங்களை ஆண்டவர் உரைத்திருக்கிறார். ஒவ்வொன்றும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு
எல்லா துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கணமும் வல்லமையும் பெலனம் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென்.